என் தங்கப்பிள்ளையே, வரமருளுகின்ற இந்த வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் மனமகிழ்ச்சியோடு உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு உன் தாயானவள் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மனமகிழ்ச்சி இந்த தாயானவளுக்கு வந்துவிட்டது என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ நல்ல விஷயம் நடந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். அம்மாவினுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுதுதான் அதிகமாகின்றது. அதைத்தான் இன்று நடத்தி கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையில் நான் உன்னை கண்டு ஒரு வாக்கு தருகிறேன் என்றால் அதை என் பிள்ளை முழுமனதோடு கேட்டு இன்று இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள். நீ கேட்கும் வரை நான் காத்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் உனக்கான சந்தோஷமான செய்தி கிடைக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நீ ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டத்தை சந்தித்து விடுகின்றாய். ஒரு நல்லது நடக்கப் போகின்றது என்று அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து உன் மனதை யாரேனும் ஒருவராவது நோகடித்து விடுகின்றார்கள். இல்லை என்றால் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குறைத்து பேசுகின்றார்கள், உன்னை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். மற்றவர்கள் முன்னிலையில் உன் மனது நோகும்படி இவர்கள் இப்படி செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நாம் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தோம் என்று உன்னை நினைக்க தூண்டிவிடுகின்றது. என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். இது போன்று ஒருவர் நடக்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீ வேதனைப்பட வேண்டியது நிச்சயமான அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர்களினுடைய உண்மையான குணம், அவர்கள் என்ன எண்ணத்தில் உன்னோடு பழகுகிறார்கள், இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான நேரம்தான் அது என்பதனை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல செயல்பட வேண்டும். நீ இவ்வளவுதானா, நான் உன்னை என்னவோ நினைத்தேனே என்பது போல நீ நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியதை நீ பெரிதுபடுத்தி கூடாது. அது மட்டுமல்லாமல் உன் மனதிற்கும் இந்த விஷயத்தை நீ எடுத்து செல்லக்கூடாது. ஒருவர் கொடுக்கின்ற கஷ்டத்தை நீ உன் மனதிற்கு எடுத்து சென்றாயானால் அதன் பிறகு உன்னால் ஒரு நாளும் அதை மறக்கவும் முடியாது, அதிலிருந்து மீண்டு வரவும் முடியாது. என் பிள்ளையே, இது உனக்கான அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஓரிடத்தில் தேங்கி கிடப்பதற்காக நீ பிறக்கவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அவர்கள் சொல்லிவிட்டார்களே, இப்படி நம்மை நடத்தினார்களே என்று சொல்லி ஒரு நாளும் வேதனைப்படாதே. என் பிள்ளையே, அவர்களுக்கு அன்று நீ அத்தனை உதவிகளை செய்திருப்பாய். அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்து உதவியிருப்பாய். ஆனால் ஒரு விஷயம் வரும்பொழுது உன்னை அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த துணிகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் எத்தனை பெரிய நன்றி கெட்ட மனிதர்கள் என்பதனை புரிந்து கொண்டு, இவர்களுக்கு நீ கொடுத்த இடம் என்னவென்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அந்த இடத்தை மாற்றி கொடுத்து விட்டு சென்று கொண்டே இரு. எதற்கும் நின்று பதில் கூற வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. நல்லது செய்தவர்களுக்குத்தான் நல்லது நடத்த வேண்டும். தீமைகளை செய்பவர்களுக்கு நின்று பதில் கூற வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்லை என்பதனை தெரிந்து கொள். என் பிள்ளையே, இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை தெளிவாக உணர்த்தக்கூடிய விஷயங்கள். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என் பிள்ளை வாழ வேண்டும் என்று நினைக்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, குழப்பங்கள் இருக்கலாம், அதே நேரத்தில் தயக்கங்களும் இருக்கலாம். இதுவெல்லாம் இன்று உனக்கு சிறு துளியளவும் தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ எதிர்நோக்கி செல்கின்ற விஷயத்தில் உன்னுடைய மனது முழுமையாக இறங்கிவிட வேண்டும். வெற்றி
நமக்கு உரித்தாக்குவது நம் தாயானவள். நம் முயற்சி சரியாக இருந்தால் அம்மா நமக்கு எதையும் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டாள் என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே கஷ்டங்களாக இருக்காது. எல்லா விஷயங்களும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும். சவாலை எதிர்கொண்டு நீ வாழ பழகிவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி அதில் வருகின்ற சவால்களை எல்லாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் கொண்டு உன்னுடைய வெற்றியை அங்கே நீ உறுதி செய்ய வேண்டும். இதுதான் தினம் தினம் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். அதுபோல இன்றும் என் குழந்தை மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடு எந்த ஒரு செயலை பற்றியும் கவலைப்படாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை முடிந்த அளவிற்கு செய்து வெற்றியை பெற வேண்டும் என்று மட்டும் நீ நினைத்து விட்டால் போதும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை உன்னை கீழே தள்ளும் பொழுதெல்லாம் அங்கே படுத்து உறங்கிவிட நினைக்க கூடாது. கீழே தள்ளும் பொழுதுதான் நீ சட்டென்று எழுந்திருக்க வேண்டும். அல்லது தள்ளப்போகிறது என்று தெரிந்தவுடன் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நிச்சயமாக சாமர்த்தியம் இருந்தால்தான் பிழைக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்ட பிள்ளைகள் எந்த ஒரு செயலிலும் தன்னுடைய சாமர்த்திய தனத்தை காண்பிக்க மறந்துவிட மாட்டார்கள். இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அதை தன் வசமாக மாற்றி விடுவார்கள். என் பிள்ளை, நீயும் அப்படித்தான். கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனதாக்க முயற்சிகளை செய்து கொண்டிரு. மாறாக நாம் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருகின்ற எல்லாவற்றையும் தட்டி கழித்து கொண்டிருப்பாயானால் நடப்பது எதுவுமே உனக்கு நன்மைகளாக இருந்து விடாது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் வாழ்க்கையில் வரப்போகின்ற நேரம் இந்த தாயானவளின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான நேரம் இனி என்றும் உனக்கு மனமகிழ்ச்சியான நேரமாகத்தான் இருக்கும். என்னை கண்டுவிட்ட பிறகு உனக்குள் எந்த குழப்பமும் வேண்டாம். என்னை கண்டுவிட்ட பிறகு உனக்குள் நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் வேண்டாம். இந்த வெள்ளிக்கிழமை இரவுக்குள் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்றை நடத்தி கொடுக்கின்றேன். நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையோடு இருக்கட்டும், மனநிறைவோடு இருக்கட்டும். நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான பலன்களை கொடுக்கும். நீ எதிர்பார்த்ததை விட நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் கொடுக்கும். கஷ்டங்கள் அதிகமாக இருந்தது, இப்பொழுது மனநிறைவு அதிகமாக இருக்கிறது என்று நீ சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, இந்த சூழ்நிலை எப்பொழுதுமே நிரந்தரமானது அல்ல. நிச்சயமாக மாறும். மாறும் பொழுது உன் வாழ்க்கையும் தலைகீழாக மாறும். நம்பிக்கையோடு தொடங்கு ஒவ்வொரு விடியலையும். இந்த விடியலை வெற்றி விடியலாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எந்த குழப்பம் இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு நல்லபடியாக இன்று இந்த நாள் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்பு. நம்பிக்கையோடு நீ செய்கின்ற செயல்கள் இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை நிரந்தரமில்லாதது. இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியது. இதை புரிந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் பிழைத்து கொள்வார்கள். நீயும் இந்த தாயானவள் என் கைப்பற்றி இந்த நாளை நடந்து வா. நிச்சயமாக உனக்கான வெற்றி அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. தடைகளை தாண்டி பெறுகின்ற வெற்றிக்கு மதிப்பு எப்பொழுதுமே அதிகம். அதுபோலத்தான் உனக்கான மதிப்பும் கிடைக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு நல்ல நேரத்தை தவற விடாமல் வெற்றியினை பெறவிடாமல் தடுக்கின்றவர்கள் முன்னிலையில் அதை நீ பெற்று காட்ட வேண்டும். இன்றைய நாள் உனக்கான நாள் என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும். மற்றவையெல்லாம் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளை, மனமகிழ்ச்சியோடும்
முகத்தில் புன்னகையோடும் இரு. உன்னுடைய புன்னகை நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை மாற்றும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.